திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வடிவங்கள் 64ல் நம்ம 5வதாக பார்க்க போகிறது மகா சதாசிவமூர்த்தி. மகா சதாசிவமூர்த்திங்கிறவர் கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான். இவருக்கு 25 தலைகளும் 50 கைகளும் 75 கண்களும் இருக்கக்கூடியதாக இருப்பார். மகா அப்படின்னா அளவற்ற பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். சதாசிவம் அப்படின்னா எப்போதும் அன்பாகவும் அருளாகவும் பேரின்பமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். இந்த மகா சதாசிவமூர்த்தி அப்படின்னா அளவற்ற அருளுடையவராகவும் அளவற்ற அன்பாளனாகவும் அளவற்ற பேரின்ப வடிவமாகவும் இருக்கக்கூடியவர். இவரை சுற்றி 25 மூர்த்திகள் இருப்பாங்களாம். ருத்ரர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வணங்கக்கூடியவங்க குளத்தில் இருப்பார். இந்த மகா சதாசிவமூர்த்தி கைலாயத்தில் இருந்துக்கிட்டு எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலித்து அனுகிரகம் செய்யக்கூடியதால் இவர் அனுகிரகமூர்த்தி. இவர் இன்ன உருவம் அப்படின்னு சொல்ல முடியாதபடி எல்லா பொருட்களையும் கலந்து திருமேனியை உடையவராக இருக்கார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த மகா சதாசிவமூர்த்தியின் வடிவம் மற்ற வடிவங்களை போல் கோயில்களில் சிலை வடிவாக நம்ம பார்க்க முடியாது. பெரும்பாலும் கோயில் கோபுரங்களில் சுதை வடிவில் தான் நம்ம பார்க்க முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துலேயும் வைத்தீஸ்வரன் கோயில் காஞ்சிபுரம் கரகரேஸ்வரர் கோயில்லையும் இந்த சிற்பத்தை சுதை வடிவில் நம்ம தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.